தேதி அது கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இரவு பகல் நேரங்களில் மணல் கடத்தல் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் சென்ற வாரங்களில் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அதில் 23 லாரிகளை பிடிக்கப்பட்டு அதில் 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சு நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து இன்று காலை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கட்சி நிகழ்ச்சிக்காக வேலாயம்பாளையம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது மண்மங்கள பகுதியில் மணல் லாரிகளை கொண்டு சென்றதாக தகவல் எடுத்து அவருக்கு அதை லாரியை மடக்கி பிடித்து சென்றனர். லாரி நிறுத்தப்படவில்லை. தொடர்ந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று நாமக்கல் மாவட்டம் சுங்கச்சாவடியில் லாரியை மடக்கி பிடித்து அப்பொழுது லாரி நிறுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து லாரி டிரைவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேலாயம்பாளையம் போலீசாரிடம் தகவல் கொடுத்ததை அடுத்து போலீசார் விரைந்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து வேலாயம்பாளையத்தில் பகுதியில் சுங்கச்சாவடியில் பிடிக்கப்பட்டதனால நாமக்கல் மாவட்ட போலீசார் விசாரணை செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மண்மங்கலத்திலிருந்து பிடிக்கப்பட்டதால் வேலாயம்பாளையம் போலீசார் நாங்கள் விசாரிக்க முடியாது, நாமக்கல் மாவட்ட சேர்ந்த போலீசார் தான் விசாரிக்க முடியும் என அதனைத் தொடர்ந்து லாரி நாமக்கல் மாவட்ட போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் இரவு பகல் நேரங்களில் மணல் கடத்தல் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டில் இருந்து இன்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் லாரியை சிறைபிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.